அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முன்னேற்றங்களும் ஆட்சிகளுடன் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக மகளிர் தின விழா இந்த நல்லாளில் கூட இன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற ஊடகத்தில் பார்த்தேன். கொமராவளையம் அந்த வீதியில ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்தார். காம கொடூரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி! 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சியை நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம வீடு என்ன சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் கட்சி அதோட முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இயக்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செல்லாத காசுகள் உங்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லாத நாட்டுக்கு மதிப்புண்டா? ஆக அந்த கட்சியெல்லாம் வயசாகி போய் எல்லாம் போயிட்டாங்க. ஆக நம்ம கட்சி அதிமுக ஆட்சியில யாரெல்லாம் சரியில்லையோ, இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைத்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொருத்தர் இருக்கிறார், 10 ரூபா பாலாஜி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சேரு பதம். அதே போல செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தொண்டை தலைமை அவருக்கு அமைச்சர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கட்சிக்கே துரோகம் விளைவித்த திரு செந்தில் பாலாஜி நீங்க உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஆபத்தை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்க. கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயிலில் போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறான். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல? இவ்வளவு பெரிய கட்சி, இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைந்து என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாற்ற பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனீங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அதிமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளுகள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு அதிமுக வலிமையா இருக்குது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.